வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நாம் காலையில் சமைக்கிறதா இருந்தால் நைட்டே கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சுக்கணுங்க. அதே மாதிரி ஈவினிங் சமைக்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சா போதும். நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அதன்படி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. அதே தண்ணி தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணுங்க. அந்த தண்ணியிலையும் நிறைய சத்தெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை போட்டுக்கலாங்க. அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாங்க. நான் 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேங்க. நீங்கள் எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வரையும் விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கொண்டக்கடலை வெந்துருச்சுங்க. 6 விசில் விட்டாச்சு. நல்லா கொண்டக்கடலை வெந்திருக்குங்க. இப்போ அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு தேங்காய் கொஞ்சம் போதுங்க. நிறையா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் 1/4 கப்பு எடுத்துருக்கேங்க. அப்புறம் 3 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன். அது நல்லா வெடிக்கணுங்க. வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். அடுத்து பூண்டு 7 பூண்டுங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா கொண்டக்கடலை போட்டுக்கலாங்க. கொண்டக்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்தால் அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது குழம்புக்கு இல்லைன்னா சாம்பார், ரசம் எதுக்காச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ அதில் இந்த கொண்டக்கடலையில் இது கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நாம் துருவி வச்சுருந்த தேங்காவை போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொண்டக்கடலை சத்தானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப சத்தானதுங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் டெய்லி கொண்டக்கடலை காலையில் நல்லா ஊற வச்சு அது டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க. ஒரு 10 சாப்பிட்டு வாங்க. இரும்பு சத்து மிகுந்ததுங்க. தமிழ் சமையல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.